விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. தினமல நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணியின் மாநில இணை செயலாளர் திரு கோமல் அன்பரசன் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக அதிமுக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கு. அதெல்லாமே 40 தொகுதிகளிலும் உங்களுடைய தோல்வி, இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய தொடர் தோல்வி, உங்கள் உட்கட்சி பூசல், இதை மறைக்கிறதுக்காக தான் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறார். பட்டவர்த்தனமான பொய். அவரோட நிர்வாக தோல்வி அதை மறைப்பதற்கு, அவருடைய அரசாங்கத்தினுடைய நிர்வாக தோல்வியை மறைப்பதற்காக எங்கள் மீது இப்படியான பழியை, இப்படி ஒரு செய்தியை இன்றைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். கடந்த 14 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ஒரு கள்ளச்சாராய மரணம், விஷச்சாராய மரணம், அதுவும் 13 மாத இடைவெளியில் 2 முறை நடக்குது. மரக்காணத்துலேயும் மதுராந்தகம், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடக்கிறப்ப இனி இப்படி ஒரு சம்பவம் நடக்க விட மாட்டோம் என்று சொன்ன இதே ஸ்டாலின் அரசாங்கம், இதே கையாளாகாத ஸ்டாலின் அரசாங்கம் இன்றைக்கு 60க்கும் மேற்பட்டோர், இப்போது வரை 63 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் தினம் தினம் அந்த பலி எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே போகிறது. 10க்கும் மேற்பட்டோருக்கு பார்வை பறிபோகி இருக்கிறது. இன்னும் உயிர் பிழைத்திருப்பவர்கள் இன்றைக்கு இன்னும் எத்தனை நாட்களுக்கு அவர்கள் உயிரோடு இருப்பார்கள் என்பதை உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அந்த அளவிற்கு உடலில் உள்ள பாகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மருத்துவ வல்லுநர்கள் சொல்கிற அளவிற்கு ஒரு மிக மோசமான அரசினுடைய நிர்வாக தோல்வி, ஆளுங்கட்சியினுடைய துணையோடு இந்த கள்ளச்சாராய விற்பனை, விஷச்சாராய விற்பனை அங்கே நடந்திருக்கிறது. இதை சட்டப்பேரவையிலே எழுப்புவதற்கு ஒரு பிரதான எதிர்க்கட்சிக்கு அதற்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறீர்கள். எதை கண்டு பயம் உங்களுக்கு? ஆளுங்கட்சியோட ஆதரவோடு, துணையோடு அப்படிங்கிற ஒரு அபாண்ட குற்றச்சாட்டை நீங்க ஏன் முன்வைக்கிறீங்க? இல்லை, இது அபாண்டமே இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், அன்றைக்கு அந்த முதல் 3 மரணங்களை மறைக்க வேண்டிய அவசியம் மாவட்ட ஆட்சியருக்கு எங்கிருந்து வந்தது? யார் கொடுத்த அழுத்தம் அது? நாங்கள் வெளிப்படையாகவே சொல்கிறோம், திமுகவுடைய மாவட்ட செயலாளரும் அந்த பகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அந்த பகுதியில் இருக்கிற கவுன்சிலர்களும் இதற்கு பின்னணியில் இருப்பதால் தான், அவர்கள் கொடுத்த அழுத்தத்தால் தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் இது விஷச்சாராய மரணம் அல்ல, ஒருத்தர் வயது மூப்பால் இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறாரு, ஒருத்தர் வயிற்று பிரச்சனையால் இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறாரு. ஏன் அப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவரை மாற்றினீங்க? நீங்கள் கலெக்டரை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? உங்களுடைய பொய் பித்தலாட்டத்திற்கு துணை போக வைத்து அவர் அழுத்தம் கொடுத்து அந்த பொய்யை சொன்னதுனால தான் அந்த 3 பேரோட மரணத்திற்கு வந்த மற்ற தொழிலாளர்கள் தான் இவ்வளோ பேரும், அங்கே விஷச்சாராயம், அந்த கள்ளச்சாராயத்தை குடித்தவங்க அத்தனை பேரும் இந்த 3 பேரோட மரணத்திற்கு வந்தவர்கள் தான். நீங்கள் உறவினர்கள் தான், அவங்க சக தொழிலாளர்கள் தான். நீங்கள் இந்த 3 பேரோட மரணம், விஷச்சாராய மரணம், கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்ட மரணம் என்று அன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்திருந்தால் இத்தனை உயிர்கள் பழிபோவதை தடுத்திருக்கலாம். இதற்கு பதில் சொல்ல வகையில்லாத, வக்கில்லாத, வழி இல்லாத பயப்படுகிற முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இவ்வளோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நாங்கள் எதை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? எங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மறைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? நீங்கள் சொல்கிறீங்க தேர்தல் தோல்வின்னு சொல்கிறீங்க. தேர்தல் தோல்வி வெளிப்படையாக தெரிந்த ஒன்று. அதை நாங்கள் என்ன மறைக்க, நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இப்படி ஒரு தமிழ்நாட்டை உலுக்குகிற ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது. இப்போ இத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், இத்தனை தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதை பற்றி பேசுவதற்கு சட்டசபையிலே பிரதான எதிர்க்கட்சி கொண்டு வருகிற கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அனுமதி இல்லை என்று சொன்னால் அது என்ன சட்டப்பேரவையா? இல்லை இவர்களுடைய அறிவாலயத்தில் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்துவதை போல சட்டப்பேரவை நடத்தலாம் என்று நினைக்கிறார்களா இவர்கள்? சார், நீங்கெல்லாம் இதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு நபர் ஆணையம் அமைச்சிட்டாங்க, டிஜிபி உள்துறை செயலாளர் அனுப்பிட்டாங்க. நான் ஏன் முதலமைச்சர் இது வரைக்கும் போகலங்க? ஏன் முதலமைச்சர் போகல? முதலமைச்சர் போகாததற்கு காரணம் என்ன? முதலமைச்சர் நீங்கள் இத்தனை அங்கே அந்த கண்ணுக்குட்டி கோவிந்தராஜன், சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி கோவிந்தராஜன் திமுகவுக்கு பேனர் வைக்கிறாரு. அவர் வீட்டில் திமுக ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. அங்கே 2 கவுன்சிலர்கள் இதுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் யார் சொல்லுவா? யார் கேட்பா? நீங்கள்
மூடி மறைப்பதற்கு வேகமாக உதயநிதி போகிறாரு வேகமாக. யார் பாதிக்கப்பட்டவன் என்ன ஏதுன்னு இல்லை, 4 பேருக்கு செக்கை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டா, காசோலையை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டா சரியாக போச்சா? அங்கே அதுலேயே கேட்குறாங்க, அதில் ஒரு பெண் கேட்குறாங்க, நான் இந்த 10 லட்சத்தை திருப்பி கொடுக்குறேன், எங்கள் அப்பாவை நீ கொடுத்துருவியான்னு கேட்குது ஒரு பொண்ணு. அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் உங்களால்? இது முழுக்க ஸ்டாலின் அரசாங்கத்தோடைய நிர்வாக தோல்வி. அவருடைய தோழமை கட்சியில் இருக்கிற தோழர் முத்தரசன் சொல்கிறாரு, முதலமைச்சருக்கும் டிஜிபிக்கும் சாராயம் அங்கே விற்றுறதே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அது இதைவிட அவமானகரமானது. ஒரு உளவுத்துறையை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயம் வெட்கக்கேடானது இல்லையா? இதையெல்லாம் பேசுவதற்கு அனைத்திந்திய பிரதான எதிர்க்கட்சியான தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்க்கட்சியான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கிறது. அதைத்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடியார் அவர்கள் சபையில் எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவங்க செய்ய வேண்டிய டிஜிபி போயிட்டாங்க, கமிஷன் போட்டாச்சு, சிபிசிஐடி விசாரணை. முதலமைச்சர் ஏன் போகல? முதலமைச்சர் அங்கே ஏன் போகல? இவ்வளோ பெரிய பேரழிவு நடந்திருக்கு, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இவருக்கு மடியில் கனம். அங்கே எல்லா வகையிலும் இந்த சாராய விற்பனைக்கு பின்னணியில் இருப்பது திமுக மாவட்ட செயலாளர்களும், திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களும், திமுக நிர்வாகிகளும் இருக்காங்க அங்கே. அதனால் இவரால் போகிறதுக்கு குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்பதை போல் இவர் போகிறதுக்கு பயப்படுறாரு. ஏன் நீங்கள் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட எங்களுடைய எடப்பாடியார் உள்ளிட்ட அத்தனை எங்களுடைய கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களை குண்டுக்கட்டாக தூக்கி வெளியே ஏற்றிவிட்டு அதுவரை அவைக்கு வராத ஸ்டாலின் அவர்களை எல்லாம் வெளியேற்றிட்டு வந்து ஒரு அறிக்கையை படிக்கிறார், விளக்க அறிக்கையை. இருக்கிறப்ப வந்து சொல்லுங்களேன். எல்லாத்துக்கும் சபாநாயகர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்கல்ல, நீங்கள் வந்து அதை செஞ்சு கொடுங்க, ஏதோ ஒரு பெருந்தன்மையாக செய்கிற மாதிரி, அதை அந்த நீக்கத்தை குறைங்க, அந்த தண்டனையை குறைங்கலாம் பேசுகிறாருல. கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பென்ஷனை, ஒரு நாள் சஸ்பென்ஷன் ஆட்டு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், அவங்க கேட்குற பிரச்சனையை எழுப்பட்டும், எதிர்க்கட்சியாக அவங்களுக்கு உரிமை இருக்குது. நாங்கள் தான் கருத்து சுதந்திரத்தோட காவலர்கள், நாங்கள் தான் ஜனநாயகத்தை காக்கிறதுக்கே பிறவி எடுத்தவர்கள்னு பேசுகிறாங்களா இல்லையா திரு ஸ்டாலினும் அவர்களுடைய கட்சியினரும்? ஒரு பிரதான எதிர்க்கட்சி தமிழ்நாட்டை ஒழுக்குகிற ஒரு விஷயத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அதை முதல்ல அனுமதிங்களே. அதை அனுமதிச்சு நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள். இந்த பதில் எல்லாம் இன்றைக்கு திமுகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரத்தில் அதெல்லாம் சொல்லலாம். நீங்கள் கேள்வி நேரம் இல்லை நான் என்ன சொல்கிறேன், இது வந்து காலங்காலமாக இருக்கிற விஷயம். ஒரு மிகப்பெரிய சோக சம்பவம் நடந்திருக்கிறது. அங்கே வந்து ஒரு பேரழிவு மாதிரி இது நடந்திருக்கு. உயிரிழப்பு எண்ணிக்கை, பலி எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே போகுது. அப்போ அது குறித்து சட்டசபையில் நடக்கிறப்ப அது குறித்து திமுக எங்கேயாவது நடவடிக்கை எடுக்காம இருந்துச்சா? இல்ல, நடவடிக்கை எந்த திமுக காரங்களை கைது செஞ்சிருக்காங்க? இதுக்கு பின்னணியில் இருக்கிற எந்த திமுக காரர்களை கைது செய்திருக்கிறார்கள்? எந்த திமுக காரர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொல்லுங்களேன். அப்ப 28 பேர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரி, நான் கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. இங்க மரக்காணத்துல 23 பேர் பலியானப்ப அமைச்சர் செஞ்சி மஸ்தானோட பேர் அதில் அடிபட்டுச்சா இல்லையா? அவர் சார்ந்தவர்கள் அதில் தொடர்பு இருக்காங்கன்னு எல்லாரும் சொன்னாங்களே சார். நான் சொல்லி முடிச்சிடுறேன். அப்போ நீங்கள் அந்த நிகழ்வுக்கு பிறகு எத்தனை பேர் மேலே வழக்கு பதிவு செஞ்சீங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அப்பையும் இன்னைக்கு ஏமாத்துற மாதிரி அங்கே 100 லிட்டர் பிடிச்சாங்க, இங்கே 200 லிட்டர் பிடிச்சாங்க, அங்கே 500 லிட்டர் பிடிச்சாங்கன்னு ஒரு 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 பிம்பத்தை கட்டமைக்கிற பிம்பத்தை ஒரு வாரம் நடவடிக்கை எடுத்தீங்க. எத்தனை பேர் மேலே நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்கள் எத்தனை பேரை கைது செஞ்சுருக்கீங்க? எத்தனை பேரை தடுத்து நிறுத்திருக்கீங்க? எதுவுமே செய்யலையே. செஞ்சுருந்தா ஏன் இன்னொரு மரணம், இன்னொரு இவ்வளோ பெரிய படுபாதக செயல் நடக்குது? சரி, நீங்கள் அதிமுக அப்படிங்கிறதுக்காக நீங்க மாவட்ட செயலாளர் நான் கேட்குறேன், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அங்கே மாவட்ட ஆட்சியர் செய்தியாளரை சந்திக்கிறாருங்க. மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் செய்தியாளரை சந்திக்கிறாங்க. இந்த செய்தியாளர் சந்திப்பில் திமுக மாவட்ட செயலாளர் உட்கார்ந்துருக்க வேண்டிய அவசியம் என்னங்க வந்திருக்கு? ஏன் உட்கார்ந்தார்? அவர் எம்எல்ஏ, அவர் சொல்கிறதானங்க இவங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை மாற்றினீங்க? ஏன் உடனடியாக மாற்றினீங்க மாவட்ட ஆட்சித்தலைவரை? அவர் சொன்னது தவறு இல்லை, சரின்னு சொன்னால் ஏன் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை மாற்றினீர்கள்? அதாவது மொத்தமாக இதில் இந்த 3 ஆண்டுகளாக ஸ்டாலின் அரசாங்கம் செய்த அத்தனை பித்தலாட்டங்களும் அது எல்லாத்த விட உச்சகட்ட பித்தலாட்டமாக, உச்சகட்ட இந்த மக்களை ஒரு கிள்ளுக்கிறையை போல் நினைக்கிற இத்தனை உயிர்கள் உயிரிழந்த பிறகும் ஒரு முதலமைச்சர் போக முடியல. நாளைக்கு விக்கிரவாண்டிக்கு போவார்ல,
பிரச்சாரத்துக்கு போவாரா போக மாட்டாரா சொல்லுங்கள்? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு இப்போ போகல, கள்ளக்குறிச்சிக்கு போகல, கருணாபுரத்துக்கு போய் பார்க்கல. இவரோட ஆட்சியோட லட்சணம் என்ன? இவரோட ஆட்சியோட அடையாளம் இதுதான். இவரோட ஆட்சி எந்த லட்சணத்தில் இருக்குது, எந்த அளவுக்கு நிர்வாக திறனற்ற ஆட்சிங்கிறதுக்கு ஒரு சாட்சியாக இன்றைக்கி கருணாபுரம் இருக்குது. கருணாபுரம் சம்பவம், கள்ளக்குறிச்சி சம்பவம் மாறி இருக்கு. அதிகாரிகள்லாம் அனுப்பி விட்டாங்க, முறையான இழப்பீடுலாம் கொடுத்துட்டாங்க. இதன் பிறகு முதலமைச்சர் அதிகாரிகளை எப்போ அனுப்புனீங்க? எங்களுடைய கள்ளக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதி அதிமுக எம்எல்ஏ அருமை சகோதரர் செந்தில்குமார் அவர்கள் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எத்தனை மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை பற்றி என்ன பேசுனீங்க? அவர் 3-4 நாட்களுக்கு முன்னாடி கூட இந்த சம்பவம் நிறைய கள்ளச்சாராயம் என்னோடய தொகுதியில் ஓடுது, நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் போய் பார்த்துட்டு வர்றாரு. அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்து மேலே பேசியிருந்தா தடுத்துருந்துருக்கலாம் அந்த சம்பவத்தை. இவர் கொண்டு போய் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட மனு கொடுக்குறப்ப அதை உடனடியாக கூப்பிட்டு விசாரிச்சிருந்தா இந்த சம்பவத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். இது எல்லாமே அதிகாரிகளை மட்டும் பலியாடுகளை ஆக்கி எப்போவுமே தான் தப்பிச்சுக்கிறதுல திமுக ஆட்சி இருக்கிற போதெல்லாம் ரொம்ப வல்லமையோடு அதை செஞ்சு முடிச்சிருவாங்க. இப்பயும் அதான் செஞ்சுருக்காங்க. ஏன் காவல்துறை அதிகாரிகள் அதை தடுத்து நிறுத்தணும்னு நடவடிக்கை எடுக்கல? நீதிமன்றத்துக்கு பக்கத்தில் சாராயம் விற்றுருக்கா, காவல் நிலையத்துக்கு பக்கத்தில் சாராயம் விற்றுருக்கான். இது தெரியாதா? இது தெரியாதுன்னு சொன்னால் இதுக்கு பேர் ஆட்சியா? சொல்லுங்க, இதுக்கு பேர் நிர்வாகமா? எவ்வளோ கேவலம் இது. அப்போ இதெல்லாம் நடவடிக்கை, நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இவர்களையெல்லாம் நடவடிக்கை எடுக்க விடாமல் தடுத்தது ஆளுங்கட்சியினர். அவங்க இதுக்கு பின்னணியில் இருக்கிறதுனால தான் காவல்துறையினரால் நடவடிக்கை எடுக்க முடியலன்னு சொல்கிறோம். நாங்கள் காவல்துறை அதிகாரியை மாற்றினா மட்டும் சரியாக போயிடுமா? மாவட்ட காவல்துறை அதிகாரியை ஒரு பிரச்சனை நடந்த பிறகு மாற்றுவது வேறு, பிரச்சனை நடப்பதற்கு முன்பு அவருக்கு சுதந்திரம் கொடுத்து, பணி சுதந்திரம் கொடுத்து நீங்கள் செயல்படுங்க, கள்ளச்சாராயத்தை முற்றிலுமாக ஒழிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கன்னு சொல்கிறதுங்கிறது வேறு. இப்போ பழி மொத்தத்தையும் ஆஃபீஸர்ஸ் மேலே போடுறது, கலெக்டரை மாற்றுறது, எஸ்பியை மாற்றுறதுங்கிறது மட்டும் இதுக்கு எப்படி தீர்வாக இருக்கும்? அப்படி நீங்கள் ஒழுங்காக சுத்தியோட கள்ளச்சாராயம் விற்கக்கூடாதுன்னு ஸ்டாலின் அரசாங்கம் நினச்சிருந்தா மரக்காணத்தோடு நின்று போயிருக்கணும்ல. இது இப்போ ஏன் அடுத்த 1 வருஷத்தில் நடக்குது? இவ்வளவு பெரிய உயிரிழப்பு இது வரைக்கும் நடந்தது உண்டா? அந்த கருணாபுரம் கள்ளக்குறிச்சியில் பார்க்கும்போது இங்கே இந்த 3 வருஷமாக ஒன்றும் கள்ளச்சாராயம் விற்பனை நடைபெறல, பல வருஷமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. அப்போ பல வருஷமாக நடக்குது அப்படின்னா இந்த 3 வருடத்துக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியும் தான் நடந்தது. ஏங்க 10 ஆண்டுகளில் ஒரே ஒரு கள்ளச்சாராய சம்பவமாவது உண்டா? ஒரே ஒரு கள்ளச்சாராய சம்பவமாவது உண்டா? சொல்லுங்கள். செந்தில் பாலாஜி அவர் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சராக இருக்கிறப்ப இதே திமுக ஆட்சிக்கு வந்தோடனே சட்டப்பேரவையில் படித்த மானிய கோரிக்கையிலே இருக்குது. கடந்த 14 ஆண்டுகளாக ஒரு கள்ளச்சாராய சாவு கூட இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்லலை. திமுகவோட அமைச்சர் இப்போ சிறையில் இருக்கிற செந்தில் பாலாஜி அவர் அமைச்சராக இருக்கிறப்ப சட்டப்பேரவையில் அவரே படிச்சிருக்காரு. மானிய கோரிக்கையில் எடுத்து பார்க்க சொல்லுங்கள். ஒரு கள்ளச்சாராய மரணம் இருந்ததா? அதையெல்லாம் தாண்டி இதை இப்போ இன்னொரு தகவல் வருது. இப்போ இவ்வளோ தூரம் வீராவேசமாக பேசுகிறாரு முதலமைச்சர், எங்கள் பேரில் நாங்கள் மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம், அதை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. என்ன எங்களுக்கு அப்படியான அவசியம் என்ன வந்திருக்கு? இவரோட அரசோட தோல்விகளை இது பெரிய அளவுக்கு இன்றைக்கி எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. அதை எப்படி மறைக்கிறதுன்னு தெரியாமல் இவர் தான் தத்தளிச்சிக்கிட்டு இருக்காரு, இவர் தான் பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்காரு. எடப்பாடியாரை பார்த்து ஸ்டாலின் தான் பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்காரு, அதிமுகவை பார்த்து திமுக தான் பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு என்ன பயம்? நாங்கள் எதை மறைக்க போகிறோம்? நாங்கள் இன்னும் வலுவாக இருக்கோம், வலிமையான கூட்டணியில் இருக்கிறோம். எதை வேணாலும் இருக்கட்டுங்க, நீங்கள் கூட்டணி தேர்தல் வெற்றி தோல்விங்கிறது தனி. அதுக்குள்ளார நம்ம போனால் அதுக்கும் என்னால் பேச முடியும், அதை இல்லை, அதுவல்ல இப்போ விஷயம். இத்தனை பேர் பலியாக இருக்காங்க. இது அரசாங்கத்தோட நிர்வாக திறனின்மை, நிர்வாக தோல்வின்னு நாங்கள் சொல்கிறோம். முதலமைச்சரோட உள்துறையை காவல்துறையை தன்னுடைய கையில் வச்சுருக்கிற முதலமைச்சரோட தோல்வின்னு சொல்கிறோம். இவர் ஒரு பொம்மை முதலமைச்சராக இருக்கார். இவ்வளோ பெரிய பேரழிவு நடந்த பிறகும் கள்ளக்குறிச்சிக்கு சென்று பார்க்க முடியாத, கையாலாகாத முதலமைச்சராக இருக்காருன்னு நாங்கள் சொல்கிறோம்.
அதில் என்ன தப்பு இருக்க முடியும்? அது வேற இது வேற. நீங்கள் தேர்தல் கூட்டணியும் தேர்தல் வெற்றி தோல்வியும் அரசாங்கத்தோட நிர்வாக தோல்வியும் ஒன்றா சேர்க்கக்கூடாது. நீங்கள் ஒரு எதிர்க்கட்சியாக நாங்கள் கேட்காம யார் கேட்பா இதை? மரக்காணம் கள்ளக்குறிச்சி உண்மையாக உயிரிழப்புகள் வருத்தத்துக்குரியது, ஒரு அவமானத்துக்குரியது, பரிதாபத்துக்குரியது. இதை தாண்டி இனி யாராவது இந்த மாதிரி செய்தால் அவர்களுக்கான தண்டனை மிக கடுமையாக இருக்கும்னு சிறப்பு சட்டம் ஏங்க இதையே தாங்க மரக்காணத்தை அப்பயும் சொன்னார். இப்போ இல்லை இப்போ ஒரு தகவல் இல்லை சட்டம், நீங்கள் சட்டம் எல்லாத்துக்கும் சட்டம் இருக்குங்க. கள்ளசாராய விற்பனைக்கு கடுமையாக தண்டனை கொடுப்பதற்கு ஏற்கனவே போதுமான சட்டங்கள் இருக்குது. நீங்கள் சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற, சட்டத்தை செயல்படுத்துகிற காவல்துறை கைகளை தான் கட்டி வச்சுருக்கீங்களே. இப்போ இந்த கண்ணுக்குட்டி கோவிந்தராஜன் தான் முக்கியமான சாராய வியாபாரி. இவங்க எல்லாருக்கும் சாராயத்தை கொடுத்தது. ஒரு தகவல், நீங்கள் அவர் ஓராண்டுகளாக உடல்நிலை சரியில்லாமல் அங்கங்கே பதுங்கி விற்றுக்கிட்டு இருந்தவரை காடுகளில், அந்த கோமுகி ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற காடுகளில், அங்கே இருக்கிற இடங்களில் மறைவிடங்களில் பதுங்கி இந்த சாராயத்தை விற்றுக்கிட்டு இருந்தவரை திமுக பிரமுகர்கள் தான் கூப்பிட்டுட்டு வந்து, நீ ஏன் விற்காமல் இருக்க, வா எங்களுக்கும் வருமானம் கெட்டு போகுது, நீ வீணு சாராயம் விற்க சொல்லி அவரை வற்புறுத்தி தான் கொண்டாந்து விற்க வச்சுருக்காங்க. விசாரித்து பாருங்கள், களத்தில் போய் பாருங்கள். நான் என்ன கேட்குறேன் ஊடகங்கள்கிட்ட, இப்போ தினமலர் மாதிரியான ஊடகங்கள் கூட இதை வந்து சரியாக இன்னும் கேட்கலன்னு நான் சொல்கிறேன். முதலமைச்சர் கேட்டிங்களா? ஏன் நீங்கள் போகலன்னு யார் கேட்டா? ஏன் கள்ளக்குறிச்சிக்கு நீங்கள் போகலன்னு யார் கேட்டா? இது வரைக்கும் யார் கேட்டா? கேட்கணுமா வேண்டாமா? ஒரு நடுநிலையான ஊடகங்கள், நடுநிலையாக இருப்பதாக சொல்கிற அத்தனை ஊடகங்களும் கேட்கணுமா வேண்டாமா? இந்த சம்பவத்தில் பின்னணி திமுக காரங்க இல்லைன்னு சொல்கிறீங்களா? திமுக காரங்க இல்லைன்னு சொன்னால் மாவட்ட ஆட்சியரை அப்படி பேச சொன்னது யார்? எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், கள்ளக்குறிச்சி சட்டப்பேரவை உறுப்பினர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டப்பேரவை உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் மனு கொடுத்த பிறகும் அது மேலே நடவடிக்கை எடுக்க விடாமல் தடுத்தது யார்? எங்கள் பகுதியில் 6 ஓடுது கள்ளசாராயம். உடனடியாக நடவடிக்கை எடுக்கலைன்னா பெரிய பேரழிவு நடக்கணும். இதை விட இன்னொன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் கள்ளக்குறிச்சி வெளியில் வந்திருக்கு, அதனால் நீங்களும் நானும் உட்காந்து கள்ளக்குறிச்சியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் மதுக்கடைகளுக்கு இணையாக கள்ளசாராய விற்பனையும் கொடிகட்டி பறக்குதுன்னு நான் சொல்கிறேன். இல்லைன்னு மறுக்க முடியுமா திரு ஸ்டாலின் அவர்களால்? திமுக அரசால் இல்லைன்னு மறுக்க முடியுமா? தமிழ்நாடு முழுக்க கொடி கட்டி பறக்குது. ஒரு இடம் 2 இடம் இல்லை, ஒரு மாவட்டம் 2 மாவட்டம் இல்லை. இன்றைக்கி இது வந்து அந்த சாராயம் எரிக்கப்பட்ட சாராயத்துக்கு பதிலாக மெத்தனாலை கலந்ததுனால இவ்வளோ பெரிய உயிரிழப்பு. நீங்கள் சொன்னீங்க, ஒரே ஒரு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் இது சார்ந்து சிறப்பு கவன ஈர்ப்புக்காக ஏன் எடுக்கல அந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை? தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் அதிமுகக்கு எம்எல்ஏக்கள் இருக்காங்க. வேற யாரு? ஏங்க நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் இப்படி ஒரு பேரழிவு நடந்த பிறகு, இத்தனை உயிரிழப்பு நடந்த பிறகு எங்களை கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக்கிறதுக்கு, எங்களை பேசுகிறதுக்கு சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் அவர் கோரிக்கை வைத்தோம். அவர் பேசணும்னு சொன்ன பிறகும் பேச அனுமதிக்காத இந்த பயந்தாங்கொல்லி திமுக அரசு எப்படி நீங்கள் மற்றது ஒரு சம்பவம் நடக்கலைன்னா அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லவே இல்லை. அதாவது நடந்த சம்பவத்தையே முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைப்பதை போல மறைக்க நினைக்கிறார்கள் அவர்கள். பூசணிக்காயே இல்லைங்கிறாங்க. எங்க சார் அவர் மறைக்க நினைச்சாரா? எங்க ஓடி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு தானே சார் இருக்காரு. அசெம்பிளில வந்து பதில் சொல்லி நான் என்ன சொல்றேன், இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் எதிர்க்கட்சி என்ன சொல்றாங்கன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன பயம்? அதைத்தான் சொல்றேன் நான். நீங்க திமுகவினரில் தொடர்பு இருக்குங்கிறத மறைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்றேன் நான். இன்னொன்று அசெம்பிளியில் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க, படிப்படியாக மதுக்கடைகளை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறதா எங்களுடைய விருப்பம் அப்படின்னு முத்துசாமி ரொம்ப 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 அழகாக பேசுவாங்க. திமுக காரங்களை பொறுத்த மட்டும் ஒரு பொய்யை எப்படி மக்களை நம்ப வைக்கிறது மாதிரி சொல்கிறதுங்கிறதுல திமுக காரர்களை அடித்து கொள்வதற்கு ஆளே இல்லை. இவர்கள் சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னால் என்ன சொன்னாங்க? நான் வந்து உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு டாஸ்மாக் மதுக்கடைகளை ஒழித்து விடுவோம் சொன்னாங்களா இல்லையா? ஒரு துளி மது கூட இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டை உருவாக்கும்னு சொன்னாங்களா இல்லை? ஒருத்தர் சொல்லலை. ஸ்டாலின் சொன்னார், அவருடைய மகன் உதயநிதி சொன்னார், ஸ்டாலினோட தங்கை கனிமொழி சொன்னாங்களா இல்லையா? தமிழ்நாட்டில் இளம் விதவைகளோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு, அதனால் நாங்கள் டாஸ்மாக் கடைகளை ஒழிக்க போகிறோம்.
நான் இன்னொன்னு சொல்றேன். 2016 இல்ல நான் தேர்தல் இருங்க இருங்க சொன்னோம். ம். அதுக்கு மக்கள் எங்களை வெற்றி பெற வைக்கல. இல்ல அதனால இருங்க 2021 இருங்க தேர்தல் அறிக்கையில நாங்க அதை இல்ல சொல்லல. தேர்தல் அறிக்கையில் சொல்லலைங்க, தேர்தல் கூட்டங்களில் சொன்னாங்களா இல்லையா? தேர்தல் கூட்டங்களில் சொன்னாங்கல்ல, வாக்குறுதி பரப்புரை கூட்டங்களில் சொன்னாங்கல்ல, அது இல்லைன்னு ஆகிடுமா? இப்போ நீங்கள் இந்த இப்போ கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, குதிரை கீழையும் தள்ளி குழியும் பறிச்சு தான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்க டாஸ்மாக் மதுக்கடைகளை மூடலைன்னா பரவாயில்ல, இவங்க செஞ்ச ரொம்ப மோசமான செயல்கள் இதே அமைச்சர் திரு முத்துசாமி அவர்கள் பேசியிருக்கிறார்கள் இன்றைக்கி. நீங்கள் 12 மணிக்கு திறக்கப்பட்ட டாஸ்மாக் மதுக்கடைகளை காலையிலேயே திறந்து விட்டது யாருங்க? 6 மணிக்கே திறக்க சொன்னது யார்? எத்தனை இடத்துல தமிழ்நாடு முழுக்க 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக இயங்குகிற டாஸ்மாக் மதுக்கடைகளுக்கு கணக்கெடுங்க நீங்கள். இப்போ மதுக்கடைகளை ஒழிப்போன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க, அது என்ன ஆச்சு அந்த வாக்குறுதினே தெரியல. ஆனால் நீங்கள் ஏற்கனவே புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய காலத்திலும் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார்கள் ஆட்சி காலத்திலும் மூடப்பட்ட மதுக்கடைகளை திரும்ப வெவ்வேறு காரணங்களை சொல்லி இவங்க திறந்துருக்காங்க. என்ன காரணம் சொல்றாங்க? இந்த கடை மூடி இருந்தா பக்கத்து கடைக்கு போயிடுறாங்க. சரி, ஸோ அதை செயல்படுத்த முடியாத ஒரு சூழல் பூரண மதுவிலக்கு இல்ல, கொண்டு வந்த நான் ஒரு என்ன சூழல் சொல்றேன், தமிழ்நாட்டுல இல்லைங்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், அது இந்த வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி தெரியாதா இவங்களுக்கு? வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி தெரியாதா? தேர்தல் நேரத்தில் மக்களை ஏமாற்றுவதுக்கு தானே அந்த வாக்குறுதி கொடுக்குறீங்க நீங்கள். கனிமொழி சொன்னாங்களா இல்லையா? இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், எங்கள் அண்ணன் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் ஒரே கையெழுத்தில் எப்படி நீட்டுக்கு பொய்யே சொன்னாங்களோ அதே மாதிரி மதுவிலக்கும் கொண்டு வந்துடுவோன்னு சொன்னாங்களா இல்லையா? அன்னைக்கு தெரியாதா? இப்போ நீங்கள் இது உளமார்ந்த அக்கறை இருந்தால் 12 மணிக்கு திறக்க வேண்டிய கடையை இவங்க கடையை மூடலைன்னா கூட பரவாயில்லைங்க, நேரத்தை ஏன் மாற்றினாங்க? காலையில் போகிறப்பயே குடிச்சிட்டு போகணும் எல்லாரும் வேலைக்குன்னு. அவர்களை குடிகாரர்கள்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு கூட முத்துசாமி அவ்வளவு வருத்தப்படுறாருல. நான் என்ன சொல்கிறேன், டாஸ்மாக் மதுவுக்கு இணையாக, மதுக்கடைகளுக்கு இணையாக தமிழ்நாடு முழுவதும் கள்ளசாராய விற்பனை கொடிகட்டி பறக்குதுன்னு சொல்கிறேன். இது ஆளுங்கட்சியினருடைய ஆதரவோ, ஆளுங்கட்சியினுடைய ஈடுபாடோ, ஆளுங்கட்சியோட தொடர்போ இல்லாமல் காவல்துறையினர் இதை எப்படி கைகட்டி வேடிக்கை பார்ப்பாங்க? கைகட்டி வேடிக்கை பார்க்குறாங்கல்ல இன்றைக்கி. அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற கொடநாடு கொலை வழக்குகள் சம்பந்தமாக இன்டர்போல் காவல்துறையினுடைய உதவியை நாடி இருக்கிறது தமிழ்நாடு அரசு அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்கிறார். விசாரிக்கட்டும், எங்கே வேணாலும் விசாரிக்கட்டும். நாங்கள் தான் ஏற்கனவே சொல்லிட்டோமே, நீங்கள் எப்படி எதை வச்சு வேணாலும் விசாரிங்க, தாராளமாக விசாரித்து கொண்டு வாங்க, உண்மையை கொண்டு வாங்க. நாங்கள் தான் எப்போ சொல்லிட்டோமே, அதில் எங்களுக்கு ஒன்றும் மடியில் கனம் இல்லை, அதனால் யாரை கண்டும் பயம் இல்லை எங்களுக்கு. அதிமுக ஆட்சியில் நடந்தது அதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான அரசு அன்றைக்கி எடுத்தது. குற்றவாளிகளை கைது செய்தது நாங்கள், குற்றவாளிகள் மேலே நடவடிக்கை எடுத்து முறையான வழக்கு பதிவு செய்து கைது செய்து நாங்கள், அவங்கள வெளியில் கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்து அவங்கள வெளியில் விட்டது திமுக. என்ன சொல்கிறீங்க? அவங்க மேலே கடுமையான விசாரணை எடுத்திருக்கோம், நீங்கள் பல வழக்குகள் பதிவுக்கும் சாட்சியங்கள்கிட்ட விசாரணை போயிட்டு இருக்கு, கடுமையாக சொல்லி நடத்தட்டும். சீக்கிரம் என்ன எவ்வளோ விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக எடுத்து நீங்கள் அதுக்கு இப்போ யார் உண்மை குற்றவாளிகளோ அவங்கள கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், நாட்டுக்கு சொல்லுங்கன்னு தானே சொல்கிறோம். எங்களுக்கு அதில் என்ன இருக்குது? நாங்கள் எங்களோட ஆட்சியில் அது நடந்தது நீங்கள் சொல்கிறீங்க, அதற்கு உரிய நடவடிக்கைகள் அப்போ எடுக்கப்பட்டது, அதோட தொடர்ச்சியாக இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, இவங்க எடுத்து என்ன செய்யணுமோ அதை செய்யட்டும், சட்டம் அதோட வேலையை செய்யட்டும். அப்படி உண்மையாக இருந்தாங்கன்னா அவங்க சரியான முறையில் நடவடிக்கை எடுத்து செய்யட்டும். ஏன் சார் இன்னும் அது சில வருடம் ஆட்சிக்கு வந்த உடனே அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கப்படும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு 3 ஆண்டு பீரியடுக்குள்ளே இன்னும் முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? 2 பேருக்குள்ளே ஒரு உடன்பாடு இருக்கா அப்படிங்கிற? எந்த 2 பேருக்குள்ள? ஏதாவது கட்சிகளுக்குள்ளே ஏதாவது? உங்கள் கற்பனையெல்லாம் கொண்டாந்து இதில் திணிக்காதீங்க. நீங்கள் இதில் நீங்கள் இந்த கேள்வியை ஸ்டாலின்கிட்ட தான் கேட்கணும். அவர் தானே சொன்னார், அவர் தானே இப்போவும் சொல்லியிருக்காரு சட்டப்பேரவையில், அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் என்ன நடவடிக்கை வேணாலும் எடுங்கன்னு சொல்லியாச்சு. நாங்கள் இருந்த வரைக்கும், ஆட்சியில் இருந்த வரைக்கும் அதுக்கான முறைப்படி சரியான சட்டப்படியான நடவடிக்கைகள் எல்லாத்தையும் ஆனால் எடப்பாடியார் தலைமையிலான அரசு தெளிவாக எடுத்தது. அது தொடர்ச்சியாக நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, என்ன செய்யணுமோ செய்யுங்க. நீங்கள் அந்த கேள்விக்கு அவர் தான் பதில் சொல்லணும். இந்த மாதிரியான சூழலில் வலிமையாக நடக்க போகக்கூடியது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். ரொம்ப பரபரப்பாக பார்க்கப்படுது இந்த இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில். அதிமுக அந்த தேர்தலை களம் காணல அப்படிங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி தானே சார்? அப்படி சொல்ல முடியாது, இது கட்சி எடுத்த முடிவு.
இது இன்றைய நிகழ்வுகளை வைத்துக்கொண்டு இதற்கு முன்னால் எடுத்த ஒரு முடிவுக்கு நம்ம எதையும் காரணம் கற்பிக்க முடியாது. அது கட்சி எடுத்த முடிவு. பல விதமான விஷயங்களை இவங்க வந்து இடைத்தேர்தல் களத்தை ரொம்ப கேவலமான முறையில் மாற்றிட்டாங்க. நீங்கள் திருமங்கலம் ஃபார்முலான்னு கொண்டு வந்து இடைத்தேர்தல்களை ரொம்ப கேவலமாக்குனது இவங்க தான். நாங்கள் இப்போ அந்த அறிக்கையில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதுதான் நடக்குது. இருங்க நான் சொல்கிறேன் இருங்க. நீங்கள் இப்போ ஈரோடு கிழக்கில் எப்படி நடந்தது இடைத்தேர்தல்? முத்துசாமி ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. மக்களாக வந்து உட்கார்ந்தாங்க, அவங்க வெயில் அடிச்சுது, வெயிலில் மக்களை உட்காந்து வைக்க முடியும், அதுக்கு ஒரு டென்ட் போட்டிருந்துச்சு, நாங்கள் யாரையாவது பிடிச்சிட்டு முத்துசாமி விளக்கம் கொடுத்துருந்தார். நீங்கள் சொன்ன அத்தனைக்கும் விளக்கம் கொடுத்துருந்தாரு. அதாவதுங்க நீங்கள் இப்போ இந்த பழமொழி சொல்கிற மாதிரி தான், கேழ்வரகில் நெய் வடியுதுன்னா கேட்குறவங்க என்னங்கிற மாதிரி பட்டவர்த்தனமாக அங்கே தெரிஞ்சுது. மக்களை ஆடு மாடுகளை பட்டியல் அடைப்பதை போல் வாக்காளர்களை கொண்டாந்து உள்ளே அடைச்சி வச்சு அவங்களுக்கு பிரியாணி போட்டு படத்தை போட்டு விட்டு அவர்களாக வந்தாங்கன்னு சொன்னாங்க சார். அவங்களா வந்து ஒரு தேர்தல் நேரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னாங்க. நாங்கள் யாரையும் நான் என்ன கேட்குறேன், அமைச்சர் சொல்றதை நம்ம கேட்டுதானே சார். யாருக்கும் வேலை வெட்டி அமைச்சர் வேலை வெட்டி இல்லாமல் யாரும் மக்கள் வந்து எந்த வேலைக்கும் போக விரும்பாமல் அவங்களா வந்து இவங்க வச்சிருக்கிற அந்த கொட்டடிகளில் வந்து உள்ளே அடைஞ்சிக்கிறாங்களா கதவை எழுத்து சாத்திக்கிட்டு? இதெல்லாம் ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? இதுதான் இப்போ நீங்கள் இதையெல்லாம் திமுக இது போன்ற வியூகங்களை அதிமுக கண்டு பயப்படுது இந்த தேர்தலில். இல்லை, இது வியூகமா? இதுக்கு பேர் ஜனநாயக படுகொலைங்க. இதுக்கு பேர் வியூகமா? கேவலம் இல்லையா? உன்னால் ஜெயிக்க முடியாது, இப்படி மக்களை அடைச்சி வச்சு தான் ஜெயிக்கணும்னு ஒரு புது ஃபார்முலாவை நீ கண்டுபிடிக்கிற. அப்போ இது கேவலம் இல்லையா? இதுக்கு பேர் வியூகமா? வியூகங்கிற வார்த்தைக்கே அசிங்கங்க. இது பட்டியலை அடைச்சி வச்சு மக்களை ஓட்டு போடுங்கன்னு மிரட்டுறது, அச்சுறுத்துறது வந்து வியூகமா? நீங்கள் இப்போ எங்களை உட்கார வச்சு இந்த கேள்வி கேட்குறதுக்கு பதிலாக ஊடகங்கள் தான் இதை வெளியில் கொண்டு வந்திருக்கணும். பெரிய அளவுக்கு வெளியில் புகைப்படங்களோட வீடியோக்களோட இது வெளியில் கொண்டு வந்திருக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஊடகங்களுக்கு இருக்குது. அது செய்ய தவறிட்டாங்களே தமிழ்நாட்டு ஊடகங்கள். இப்போ நீங்கள் அவங்களா மக்களாக வந்து உட்காந்துக்கிட்டாங்க, மக்களாக வந்து பிரியாணி கேட்டாங்க, மக்களாக வந்து குவார்டர் கேட்டாங்க, மக்களாக வந்து படம் போட சொன்னாங்க. அமைச்சர் சொன்னார். இல்லை அமைச்சர் சொல்கிறாருன்னா அமைச்சருக்கு ஆதாரத்தோடு தூக்கி போட்டு அவரோட கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு ஊடகங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி இவ்வளோ ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் நம்ம பார்த்தோம். எந்த எல்லைக்கும், எந்த மோசமான எல்லைக்கும் செல்கிறதுக்கு திமுக தயாராக இருக்குது. அப்போ இதில் வந்து எந்த இடத்துல ஜனநாயகபூர்வமாக இப்படி இந்த தேர்தல் நடக்கும் அப்படின்னு எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? எங்களுக்கு எதை கண்டும் பயம் இல்லை, எங்களுக்கு அச்சம் இல்லை. வெளிப்படையாக எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக அறிவித்து வெளிப்படையாக சரியாக நடக்கிறது தான் எங்கள் ஏக்கம் எப்போவுமே. நீங்கள் மறைமுகமாக செய்கிறது இல்லை, தவறான விஷயங்களை முன்வைத்து பிரச்சாரம் பண்ணுறது, பொய்யை மட்டுமே சொல்லி ஒரு பொய்யவே உண்மையாகிற மாதிரி சொல்லி அப்படிலாம் எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் திமுகவினருக்கு மட்டுமே கைவந்த கலை. அது இந்த தேர்தல் விக்கிரவாண்டி தேர்தல் அப்படிங்கிறது நமக்கான இதல்ல. அடுத்த கட்டமாக திமுக என்ன செய்ய போகுதுங்கிறத ரெண்டாவது பார்த்துக்கலாம். ஆனால் அதிமுகவுடைய நிலைப்பாடு இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் எப்படி இருக்க போகுது? சிபிஐ விசாரணை கேட்குறீங்க. ஆமாம், அவங்க சொல்கிறாங்க சிபிசிஐடி விசாரணையே சிறப்பாக இருக்கும், எங்கள்கிட்ட வெளிப்படைத்தன்மை இருக்குது. இல்லை, என்ன வெளிப்படைத்தன்மை இருக்குது? நாங்கள் அதை தான் திரும்ப திரும்ப கேட்குறோம். நீங்கள் வெளிப்படைத்தன்மை இருக்குன்னா இதில் தொடர்புடைய திமுகவினர் கைது செய்யப்பட்டிருக்கணும். இந்நேரம் மரக்காண சம்பவத்தில் என்ன நடந்தது, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்கணும். என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, தடுப்பதற்கு என்ன செஞ்சாங்க, இந்த கள்ளசாராய மரணங்களை முற்றிலுமாக தடுத்து நிறுத்துவதற்கு ஸ்டாலின் அரசாங்கம் என்னெல்லாம் செஞ்சுது சொல்லணுமா வேண்டாமா? வெளிப்படைத்தன்மை இல்லைங்கிறீங்களா? அந்த சிபிசிஐடி விசாரணையில் வெளிப்படைத்தன்மை இருக்கு. சிபிசிஐடி யாரோட கண்ட்ரோலில் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு பதில். மாநில காவல்துறை இருக்குல்ல. இப்போ ஒரு மாவட்ட ஆட்சியரையே கள்ளசாராய மரணம் இல்லை, அவர் வயிற்று வலியால் செத்து போயிட்டார், அவர் வயது மூப்பால் செத்து போயிட்டாருன்னு சொல்ல வைக்கிற ஒரு சக்தி ஒரு உள்ளூர் மாவட்ட செயலாளருக்கோ, உள்ளூர் சட்டப்பேரவை உறுப்பினருக்கோ, உள்ளூர் கவுன்சிலருக்கோ இருக்குன்னு சொன்னால், அப்போ இந்த சிபிசிஐடியோட விசாரணையில் என்ன பெருசாக வந்துடும், என்ன உண்மை வெளியில் வந்துடும் நினைக்கிறீங்க நீங்கள்?
நாங்கள் சிபிஐ அதனால தான் கேட்குறோம். சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறது அதனால தான். இதே சிபிஐ விசாரணை மேல நம்பிக்கை இல்லாதவர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவங்கள்ட்ட என்ன கிடைச்சிட போகுது அப்படின்னு சொன்னவங்க அப்படின்னு சொல்றாங்களே. இல்லை நீங்கள் ஆர்எஸ் பாரதி சொல்றாரு. இல்லை ஆர்எஸ் பாரதி எல்லாம் சொல்லுவாருங்க. ஆர்எஸ் பாரதி ஊடகங்களை பற்றி பேசலையா? நீதிபதியை பற்றி பேசலையா? சொல்லுங்கள். தாழ்த்தப்பட்ட சமூக மக்களை பற்றி, அவங்களுக்கு கொடுத்த பிரதிநிதித்துவத்தை பற்றி பேசலையா? பிற்படுத்தப்பட்ட மக்களை பற்றி இழிவாக பேசலையா? ஆர்எஸ் பாரதி பேசுகிறதுக்கெல்லாம் வேதமா? பிரச்சனையை மூடி மறைக்கிறதுக்கு இல்லை வேறு பக்கம் திசை திருப்பதுக்கு ஆர்எஸ் பாரதியை விட்டு பேச சொல்லுவாங்க. அது எப்படி அவர் சொல்கிறது வந்து நம்ம சரியானதுன்னு எடுத்துக்க முடியும்? நாங்கள் என்ன கேட்குறோம்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிற வாதத்துக்கே நான் வர்றேன். எல்லாமே சரியாக நடவடிக்கை எடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, எதுவுமே தவறு இல்லை, எந்த குற்றச்சாட்டும் இந்த அரசாங்கத்து மேலே வைக்க முடியாதுன்னு சொன்னால் ரெண்டே கேள்வி தான். ஏன் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியாரை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க? எதிர்க்கட்சி கொண்டு வர கவன ஈர்ப்பு தீர்மானத்து மேலே அதை ஏன் கொண்டு வரதுக்கு அனுமதி மறுக்கிறீங்க? ஒரு சபாநாயகரை போல் செயல்படாமல் ஒரு ஆளுங்கட்சி அமைச்சரை போல், ஆளுங்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினரை போல் சபையில் செயல்படுறாரு. அவரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த பேரவையில் ஒரு ஜனநாயகப்படி எதிர்க்கட்சிக்கு இருக்கிற உரிமையை நிலைநாட்டுவதற்கு இவ்வளோ பெரிய மக்கள் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கு சபையில் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, ஏன் பயப்படுறீங்க? முதலமைச்சர் ஏன் அங்கே சம்பவம் நடந்த இடத்துக்கு போகல? ஏன் பயப்படுறாரு? எது இவரை தடுக்குது? முக்கியமான 2 கேள்விகளை எழுப்பியிருக்கீங்க. இது போன்ற ஒரு பரிதாபத்துக்குரிய செயல் தமிழ்நாட்டில் நடக்கும்போது அதுவும் அதிமுக சார்பாக எழுப்பியிருக்கீங்க. அரசு என்ன பதில் சொல்லுது, முதல்வர் என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படின்னு பார்க்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முயற்சி. நன்றி நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.